பொன்னி வந்து விடாப்படியாங்கிறது கிளம்புனோன்னா சக்தியால் தாங்கிக்கே முடியல. அவங்க அம்மா கிட்ட வந்து கேள்வியாக கேட்குறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக பொன்னியை வீட்டை விட்டு அனுப்பிச்சிங்க, நான் எங்கே போக சொன்னேன், அவள் தானே போனா, நான் அதுக்காக பொன்னியை கூப்பிட மாட்டிங்களா, இந்த ஒரு வாரத்தை கூப்பிட்டா என்ன ஆகிட போகுது உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, எனக்குலாம் தெரியாது, அவளெல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் எனக்கு கிடையாது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே போய்ட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே வராரு. அதை பார்த்துட்டு எல்லா அதிர்ச்சி, நீ எங்கடா போகிற அப்படின்னோடனே, நான் பொன்னி கூட தான் போகிறேன் அப்படின்னோடனே, உனக்கு இந்த அம்மா முக்கியம் இல்லையா, பொன்னி தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஜெயா கேட்குறாங்க. அதுக்கு சக்தி வந்து, என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க, என் பொண்டாட்டி இல்லாமல் இந்த இடத்துல நான் எப்படிமா இருக்க முடியும், என் பொண்டாட்டி எனக்கு முக்கியம்தாம்மா, அவளை நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன், அவள் இருந்தால் தான் இந்த வீட்டில் நான் இருப்பேன், அவள் இல்லாத வீடு எனக்கு தேவையே கிடையாது, என்னடா இப்படிலாம் பேசுகிற, அப்போது இந்த அம்மா விட்டுட்டு ஒரு நாள் இருக்க முடியுமா, என் பொண்டாட்டியை விட்டுட்டு என்னாலையும் இருக்க முடியாதுமா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது அவள் தான் உனக்கு முக்கியம் இல்லை, இந்த அம்மா உனக்கு முக்கியம் இல்லைல்ல, நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லவே சொல்லலை, அவளும் எனக்கு முக்கியம் தான் சொல்கிறேன், அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா, பையனோட லைஃப் உங்களுக்கு முக்கியம் கிடையாதுல்ல, உங்களை பொறுத்திருக்கு உங்களோட பிடிவாத தான் முக்கியம் இல்லை, பரவாயில்ல நீங்களே இந்த வீட்டில் இருந்துக்குங்க, இந்த வீட்டில் என் பொண்ணு இல்லை, என் பொண்ணு இல்லாத வீடு எனக்கு தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. டேய் சொல்கிறா கேட்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சக்தியை தடுக்கிறாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கப்பா, அவங்க தான் என்னை புரிஞ்சுக்கல, இங்கே பாரு சக்தி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, சொன்னால் கேளுடா அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்க முடியாதுமா, என் பொண்ணுக்கு இல்லாத வீடு எனக்கு மட்டும் எதுக்கு, என் பொண்ணு எங்கே இருக்காளோ அங்கே தான் நான் இருப்பேன், என் பொண்டாட்டி எங்கே இருக்காளோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அதை கேட்டுட்டு வந்து ஒன்றும் புரியாமல் அப்படி வந்து டென்ஷன் ஆகுறாங்க ஜெயா. இங்கே வந்து ஜெயா நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்டியா, இப்போ பார்த்தியா நம்ம பையன் கூட நம்மளை விட்டுட்டு போயிட்டான், யாருமே இல்லாத வீட்டில் என்ன ஜெயா பண்ண போகிற, இந்த வீட்டை கட்டிட்டு அழுவு ஜெயா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஜெயா என்ன பண்ண திறமை தவிக்கிறாங்க. இங்கே வந்து சந்திரசேகர் வந்து சொன்னால் கேளுப்பா, வேணாப்பா, நீ வீட்டை விட்டு போயிட்டா எப்படிப்பா அப்படின்றாங்க. இல்லைப்பா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க, நான் வந்து பொன்னியோடு தான் வருவேன், வந்தால் இந்த வீட்டுக்கு பொண்ணு இல்லாத வீடு எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணது சந்திரசேகர் தவிக்கிறாரு, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து சந்திரசேகர் சமைய திட்டுறாரு. ஒன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும், ஒரு வார்த்தை பொண்ணு நீ புள்ளவான்னு கூப்பிட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, இப்போ பார்த்தியா நம்ம பிள்ளையும் நம்மளை விட்டுட்டு போயிட்டான், போகிறான் அவள் தான் வேணும்னு ஓடுறான்ல, போட்டோம், நம்மளோட அருமை தெரிஞ்சு கண்டிப்பாக வருவான், வந்து கஷ்டப்பட்டா தானே நம்மளோட அருமை என்னன்னு தெரியும், அவன் கஷ்டப்படாத வரைக்கும் எப்படி தெரியும், இப்போ எப்படியும் போகிறான்ல, போகிற இடத்துலனா பெரிய வந்து அவங்க சொத்து சுகத்தோடைய வாழ்கிறாங்க, இவன் போய் இருந்தோன்னே இவனை பார்த்துக்கிறதுக்கு அவங்களே வாழ்கிறது ஓட குடிசையோ இல்லை அதுவும் இல்லையோ தெருவில் தான் நிற்க போகிறாங்க, இவனும் போய் தெருவில் நிற்கட்டும், அப்போ தான் இவனுக்கும் அறிவு வரும் அப்படின்றாங்க ஜெயா. அதை கேட்டுட்டு என்ன ஜெயா இப்படியெல்லாம் பேசுகிற, நம்ம பையன் நல்லா இருக்கணும் உனக்கு என்னமே கிடையாதா, அவன் நல்லா வாழணும்னு என்ன கூட கிடையாது, எனக்கு நல்லா வாழணும்னு என்ன இருக்கிறதால தான் நான் வந்து அவனை இருடான்னு சொன்னேன், அவன் தான் கேட்காம போயிட்டான், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த ஜெயா ஏன் இப்படி திருந்தாமே இருக்கா, கொஞ்சம் கூட இறங்கி வரமாட்டேங்கிறாளே, என்ன தான் பண்ணுறது, பொன்னி வேற இவ கூப்பிட்டாதான் வருவேன்னு சொல்லிட்டாலே, பொன்னியும் பிடிவாதக்காரி, நான் என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பொன்னி வந்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா இருங்கப்பா உங்களுக்கு ஏதாவது டீ வச்சு காஃபி வச்சு எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க பொன்னி அவங்க அப்பாவும். எவ்வளோ நாளாச்சுமா இந்த வீட்டில் நீயும் நானும் இருந்து, எல்லாம் நம்ம தலையை எழுத்து நம்ம 2 பேர் பிரிச்சிச்சுமா இவ்வளோ நாள், இனிமேட்டாவது நம்ம 2 பேரும் நல்லா இருக்கணுமா, இங்கே ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராரு சக்தி வந்து சேர்த்து மாமாவோட சேர்த்து எனக்கும் ஒரு டீயை காஃபியை போடுறது அப்படின்றாரு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சியா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, இங்கே வராமல் எங்கே போக சொல்கிற, நீ எங்கே இருக்கியோ அங்கே தானே நான் இருக்க முடியும், பொண்டாட்டி எங்கே இருக்காலோ புருஷனும் அங்கே தான் இருக்க முடியும், என்ன மாமா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணி, நானும் என் பொண்ணு நிம்மதியாக இருக்க தானே இங்கே வந்திருக்கோம், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, நீங்கள் வர்றதான் என் பொண்ணுக்கு பிடிக்கல, இங்கே இருந்து போங்க அப்படி சொல்கிறாரு. என்ன மாமா நீங்களும் புரியாமல் பேசுகிறீங்க, நான் இங்கே தான் இருப்பேன் மாமா அப்படின்றாரு.